பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சிந்திக்க முடியாது தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 11 வசனம் கூறுதலில், கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் பிலிப்பியருக்கு அந்த பட்டணத்திற்கு சபை மக்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் துப்புரவானவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக. ஆண்டவர் வேதவசனம் கூறுகிறது 1 பேதுரு 1 அதிகாரத்துல, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், ஏதோ ஒரு காரியத்துல மாத்திரமல்ல, உங்களுக்கு முடிந்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் விரும்புகிற, ஏதோ நீங்கள் விரும்புகிற காரியம் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறார், ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், இரண்டாவது ஒரு காரியம் இடல் அற்றவர்களாகவும், மற்றவர்களுக்கு நீங்கள் இடல் அற்றவர்களா இருக்கணும். யாருக்கும் இடல் உண்டாக்குகிற காரியங்களை செய்யக்கூடாது. அது எந்த காரியமோ, அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், உங்களுடைய காரியங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நீங்கள் அடுத்தவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குகிற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. உங்களை பார்த்து யாரும் இடறி பேய் விடாதபடி உங்களுடைய நடை, உடை, பாவனை, உங்களுடைய ட்ரெஸ், உங்களுடைய செருப்பு முதற்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் உங்கள் மேல் ரொம்ப, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நிறைய கிருபை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த கிருபையில நாம எல்லாம் கிருபையில ஓடக்கூடியவங்க. கிருபையில ஓடக்கூடிய நாம மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குற காரியத்தை செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. தேவன் அதை விரும்புகிறார். அதனாலதான் பிலிப்பி பட்டணத்திற்கு பவுல் சொல்லும்போது நீங்க துப்புரவா இருங்க, பரிசுத்தமா இருங்க. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்த ஆட்களை நம்ம பார்க்க கூடாது. அவங்க அப்படி இருக்காங்களா, அவங்க அப்படி ஓடுறாங்களே, அவங்க ஜாலியா இருக்காங்களா, அவங்க எப்படி இருந்து போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்துல, நம்ம கொடுக்கப்பட்டதுல, தாளத்துல, கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோட ஓட. பவுல் சொன்னது போல, நான் முற்றிலும் தெரிந்தவனான இல்லை, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் இல்லாதபடி, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல ஆண்டவரை இயேசப்பாவை பின்பற்றி நமக்கு வச்சிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடும்போது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய வருங்கால சந்ததியையும், அது மாத்திரமல்ல, நீங்க சுத்தி இருக்கிற இடத்துலையும் கர்த்தர் பரிசுத்தமாய் பாதுகாத்து உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 2 காரியத்தை மறந்துடக்கூடாது. ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும் தெய்வங்கள் அழைத்த நோக்கினார். ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இரண்டாவது, நீங்கள் இடரலற்றவர்களாய் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குற காரியத்தை, எந்த காரியமும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாருக்கு ஒரு என் மூலமாக, என்னுடைய பிள்ளைகள் மூலமாக, ஆண்டவரே, யாரும் இடறி போய் விடாதபடி நாங்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு மகிமையாக, ஆண்டவரே, மக்களுக்கு பிரயோஜனமாக செய்யக்கூடிய கிருபைகளை தாங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். நீங்கள் நடந்தாலும், ஓடினாலும், குசித்தாலும், குடித்தாலும், ஆண்டவர் எல்லாவற்றையும், யாரும் அவங்க அப்படி 1 கோடிக்கு கார் வாங்கியிருக்கான், அவன் லக்ஸரியா வாங்கியிருக்கான், எப்படியும் ஓடிட்டு போறான். அவனுடைய முடிவு அது வேற, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு வேற. அவங்கள மாதிரி நம்ம ஓட முடியாது. ஏன்னா நம்ம பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனால இந்த நாள்ல அன்பானவர்களை 2 காரியத்தை மறந்துடாதீங்க. ஒண்ணு பரிசுத்தம், இன்னொன்னு இடரலற்றவர்கள் வாழும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஓட நீங்கள் ஆண்டவற்றை கிருபைகளை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.